Hi dear friends, welcome to Village Teaching Vati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா பலவிதமான டவுட் கேட்டிருந்தீங்க, சரிங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். அதாவது என்னென்ன டவுட்லாம் கேட்டிருந்தீங்கன்னா, சார் இது போல் ரீசெண்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்கல்ல, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு. அதில் செகண்ட் கண்டிஷன் வந்திருக்கு. அதாவது உங்கள் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷ்னலாக அக்செப்ட் ஆகிருக்கு, ஆனால் வித் கண்டிஷன்ஸ் சொல்லிட்டு அக்செப்ட் ஆகிருக்கு. நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அந்த கரெக்ஷன் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஒரு டவுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சார் இது போல் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண முடியுமா, எக்ஸாம் எழுத முடியுமா, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சார் ரிஜெக்டட் ஆன அப்ளிகேஷன்ஸ் அந்த கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் ரீஃபண்ட் ஆகுமா ஆகாதா, நான் பே பண்ண ஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி, அதாவது லாகின் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு அப்டேட் விட்டுருந்தாங்க இல்லையா? அப்புறம் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு லாகின் ஐடி எரர்னு வருது, அதாவது லாகின் பண்ணும்போது எரர்னு வருது. சப்போஸ் மறந்துட்டு இருப்பீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு இப்போ எஸ்ஐக்கு தான் அப்டேட் விட்டுருக்காங்க, கான்ஸ்டபிளுக்கு எப்போ சார் அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க, ஓகேங்களா? இது போல் நண்பர்கள் கேட்ட கொஷின்ஸ் பிரகாரம் நான் இந்த வீடியோ சரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ உங்களுக்கு பதிவிடுறேன், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கு கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி வெளியிட்டிருந்த அந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. அதில் இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ப்ரொவிஷ்னலி அக்செப்டடாக இருந்தால் உங்கள் அப்ளிகேஷன் டைரெக்டாக அக்செப்டட் ஆயிடுச்சு, அதாவது நீங்கள் எலிஜிபிள் சிபிடி அட்டன் பண்ணுறதுக்கு, சரிங்களா? எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதே ப்ரொவிஷ்னலி அக்செப்டட் வித் கண்டிஷன்ஸ்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்கள் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிடுச்சு, பட் ஸ்மால் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிஜெக்டட்னு வந்துச்சுன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த டைம், சரிங்களா, நீங்கள் அட்டன் பண்ண முடியாது, ஆர்பிஎஃப் உங்களுக்கு இந்த டைம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இதான் இந்த 3 ஆப்ஷன், ஓகேங்களா? இதை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம், இருந்தாலும் நீங்கள் டவுட் கேட்டிருந்தீங்க, அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டவுட் என்னன்னா, உங்களுக்கு அந்த ப்ரொவிஷ்னலி அக்செப்டட் வித் கண்டிஷன் சொல்லிட்டு வந்திருக்கும் இல்லையா? நீங்கள் சப்போஸ் ஏதாவது அப்ளை பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, பட் அப்படி மேக் பண்ண அந்த மிஸ்டேக்ஸ் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்காக தான் இருக்கும், அது ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா? அதுவுமே சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க டைம் தருவாங்க. ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷனில் எப்போ மறுபடியும் அதை கரெக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு டேட் எதுவுமே சொல்லலை, சரிங்களா? தெளிவாக சொல்லலை. உங்களுக்கு அப்போ டவுட் இருந்துச்சுன்னா அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இந்த மெயில் ஐடிக்கு ரைட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்ல, கண்டிப்பாக அதை சால்வ் பண்ணிடலாம், ஓகேங்களா? இதுதான் அந்த விஷயமே. அதே போல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தேர்ட் பாயிண்டில் பாருங்கள், சம்டைம்ஸ் கேண்டிடேட்ஸ் இந்த அப்ளிகேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஆர்ஆர்பி தரப்பிலே பார்த்தீங்கன்னா சில மிஸ்டேக்ஸ் மேடாக இருந்திருக்கலாம், அதாவது டைப்பிங் பண்ணுறப்பையோ இல்லை பிரிண்டிங் ப்ராசஸ்லையோ ஏதாவது மிஸ்டேக்ஸ் கூட வந்திருக்கலாம். ஸோ அதனால கூட உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொவிஷ்னலி அக்செப்டடு வித் கண்டிஷன்ஸ் கூட இருந்திருக்கலாம், இன்கேஸ் நீங்களே கூட மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? கண்டிப்பாக சால்வ் ஆகிடும், நீங்கள் வரி பண்ணிக்க தேவை, பார்த்துக்கலாம், ஓகேங்களா? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, சார் ரிஜெக்ட் ஆச்சுன்னா ட்ரை பண்ண முடியுமா, நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்னன்னா, நீங்கள் ரிஜெக்ட் ஆச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதுக்கு அவங்க நாங்கள் வருந்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு தான் விட்டுருந்தாங்க, சரிங்களா? இந்த தேர்ட் பாயிண்டில் பாருங்கள், ரிஜெக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வருத்தம் மட்டும் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி உங்களை நெக்ஸ்ட் டைமும் நாங்கள் பேன் பண்ணிட்டோம் அப்படிலாம் சொல்லலை, ஓகேங்களா? இந்த டைம் உங்களால் சிபிடி இந்த எக்ஸாம் ப்ராசஸ் எதுவும் பண்ண முடியாது, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் அவங்க சொல்லலை, அதனால் நீங்கள் பயப்பட தேவை. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக மிஸ்டேக் இல்லாமல் அப்ளிகேஷன்ஸ் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்க அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கும் டைம் தராங்கல்ல, அந்த பீரியட் தராங்க, அதனால ஒரு சில ஸ்ட்ராங் ரீசனால் அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதே போல் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸாம் மட்டும் கிடையாது, ஆர்ஆர்பி எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் தெரியும், இப்போ மோஸ்ட்லி மிஸ்டேக் இல்லாமல் கொஞ்சம் ப்ராப்பராக கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுறது நல்லது, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் தேர்டு பார்த்தீங்கன்னா,
சார் ரிஜெக்டட் ஆச்சுன்னா ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து நம்ம சோர்ஸ் மூலியமா சொல்லலாம். இப்போ நம்ம ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கு கான்ஸ்டபிளுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டிருந்தாங்கல்ல, அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டிருந்தாங்க சரிங்களா? அதை நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டது ஓகேங்களா? அதாவது ஜாப் வந்து அப்ளை பண்ணுறப்போ நோட்டிஃபிகேஷன் 15 ஏப்ரல் 2024 விட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா விட்ட இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க எதுவுமே சொல்லல. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆகும் அதெல்லாம் எதுவும் சொல்லல. ஆனா இதுல வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க. நல்லா பார்த்துக்கங்க சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன்ல நீங்க போனீங்கன்னா, பேஜ் நம்பர் 6க்கு போங்க சரிங்களா? பேஜ் நம்பர் 6க்கு போனீங்கன்னா, பேரா நம்பர் 7 7.4 இருக்கும் சரிங்களா? அது இருக்கு பாருங்க. பேரா நம்பர் 7.4 சரிங்களா? இதுல வந்து தெளிவா கொடுத்துருப்பாங்க பாருங்க. ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீ அதோட கைட்லைன் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்க அப்ளிகேஷன் வந்து அக்செப்டட் ஆயிடுச்சு. நீங்க வந்து சிபிடிக்கு போறீங்க ஓகேங்களா? அந்த ரேஞ்சுக்கு சிபிடிக்கு போயிட்டு நீங்க அட்டெண்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க பே பண்ண அந்த ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆகும். நீங்க ரூ. 250 பே பண்ணியிருந்தீங்கன்னா ரூ. 250 ரீஃபண்ட் ஆகும். ரூ. 500 பே பண்ணியிருந்தீங்கன்னா ரூ. 400 ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா சொல்லியிருந்தாங்க. உங்க அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிட்டு நீங்க சிபிடி அட்டெண்ட் பண்ணியிருந்தா மட்டும் நீங்க பேங்க் டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்க. அந்த பேங்க் டீடைல்ஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து ரீஃபண்ட் ஆகிடும் ஓகேங்களா? இந்த 7.4ல ஏபி வந்து நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா? அதுதான் அவங்க வந்து சொல்றாங்க ஓகேங்களா? அதே போல சி வந்து பாருங்க இந்த சி தேர் வில் பி நோ ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீ ஃபார் எரர்னஸ் இன்கம்ப்ளீட் ஆர் ரிஜெக்டட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க சரிங்களா? உங்க அப்ளிகேஷன் வந்து எரர் இருக்கு, இல்லை நீங்க இன்கம்ப்ளீட்டா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க, அதனால உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது. நீங்க பே பண்ண அந்த ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆகாது சரிங்களா? ஸோ கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான், இருந்தாலும் நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுங்க, கைட்லைன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா? சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க லாகின் ஐடி வந்து மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் சார், அது போல் எரர்னு வருது லாகின் ஐடி ட்ரை பண்ணுறப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் வந்து டைரெக்டாக ஹெல்ப்லைன் நம்பரே கான்டாக்ட் பண்ண வேண்டியது தான் சரிங்களா? இப்போ புதுசாக விட்டுருந்தாங்க இல்லையா நோட்டிஃபிகேஷன், இதுலேயே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க ஹெல்ப்லைன் நம்பர், இதுக்கு கால் பண்ணுங்க. இல்லை நம்ம ஆர்ஆர்பி சென்னை ஜோனுக்கும் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது, அது கூட நீங்கள் கால் பண்ணலாம் சரிங்களா? அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா? நீங்கள் வந்து நம்ம ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்லேயும் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது, அதே போல் இங்கேயுமே வந்து ரீசெண்டாக ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக வந்து டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இந்த மெயில் ஐடிக்கும் ரைட் பண்ணிக்கலாம், இந்த காண்டாக்ட்டுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மெயில் ஐடி ரைட் பண்ணுங்கள், அந்த மாதிரி வந்து எனக்கு எரர் வருதுன்னு சொல்லிட்டு ரைட் பண்ணாலே அவங்க வந்து உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க, கண்டிப்பாக சால்வ் ஆகிடும், அதனால் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதே போல் இந்த ரிஜெக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கான அந்த கைட்லைனுமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், அந்த நம்ம ஜாப் நோட்டிஃபிகேஷன்லையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த 16 பாருங்க ஓகேங்களா? பேரா நம்பர் 16 எந்தெந்த ரீசனால உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓகே பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து இன்வாலிடாக ஃபோட்டோ அப்டேட் பண்ணியிருக்கலாம், இன்வாலிடாக சிக்னேச்சர் அப்டேட் பண்ணியிருக்கலாம், அதுக்கப்புறம் உங்கள் நேம் ஃபிகர்ஸ் இதெல்லாம் மேட்ச் ஆகாமல் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எனி அதர் irregularity அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆன அப்ளிகேஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து லாகின் பண்ணலாம், உங்கள் ரிஜெக்ஷன் ஆனதுங்க ரீசன் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது பாருங்கள். அதே போல் உங்கள் எஸ்எம்எஸ்க்கும் உங்கள் மெயிலுக்கும் வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஃபர்தராக வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து இந்த கரண்ட்டாக விட்டுருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களால் ஃபர்தராக வந்து மூவ் ஆக முடியாது அப்படின்னு தெளிவாக இந்த பேரா நம்பர் 16 ஏபியில் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா? ரிஜெக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு. அதே போல் நீங்கள் லாகின் ஐடி மாற்றிட்டீங்கன்னா இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி இல்லை மெயில் ஐடிக்கு ரைட் பண்ணி நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து வரி பண்ணிக்க தேவையில்லை சரிங்களா? அதே போல் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு வந்து எப்போ சார் அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதே போல் எக்ஸாம் எப்போ சார் அப்டேட், எக்ஸாம் எப்போ சார் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா? இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு. ஃபர்தராக கண்டிப்பாக வந்து கான்ஸ்டபிளுக்குமே வந்து அப்டேட் வரும், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற அப்டேட் வரும். அதுக்கப்புறம் வந்து அது எக்ஸாம் அப்டேட்டு வரும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ நீங்கள் வந்து வரி பண்ணிக்காதீங்க. அதே போல் நீங்கள் வந்து இந்த ப்ரிப்பரேஷன்லாம் கரெக்டாக இருங்க ஓகேங்களா? நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டே வாங்க, கண்டிப்பாக வந்து நடக்கும். ஏன்னா இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி சைட்லேருந்து ஒரு 7 ஜாப் நோட்டிஃபிகேஷன் சரிங்களா வெளிவந்திருக்கு. அப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசியில் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் வரைக்குமே விட்டுருக்காங்க. ஒரு 7 ஜாப் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45,000+ வேகன்சி கிட்ட வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அதே போல் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், ஒரு ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எஸ்எஸ்சி கூட பார்த்தீங்கன்னா இப்போ எம்டிஎஸ்க்குலாம் வந்து எக்ஸாம் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து எல்லாமே
மிங்கிள் ஆகுது இல்லையா? அதனால கொஞ்சம் பார்த்து தான் பண்ணுவாங்க. கொஞ்சம் டிலே ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதேபோல ஏஎல்பிலாம் இன்னும் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. ஏஎல்பி இருக்கு. டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆயிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணதுக்கு. யாருன்னா அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா, அதையுமே அப்ளை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க சரிங்களா? அதாவது டெக்னீஷியன் சொல்றேன் ஓகேங்களா? கிரேட் 3 அந்த போஸ்ட்டுக்கு. ஸோ இது போல வந்து ப்ராசஸ் ஆர்ஆர்பியில் வந்து நடந்துட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ எக்ஸாம் அப்டேட் வரும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எக்ஸாம் அப்டேட் வரும். அதே போல் கான்ஸ்டபிளுக்குமே அந்த அப்ளிகேஷன் செக் பண்ணுற அப்டேட் வந்து கூடிய விரைவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். அதே போல் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து ஆர்ஆர்பி வெப்சைட்டே வந்து கரெக்டாக செக் பண்ணுங்கள். வேறு எந்த சோர்ஸும் நம்பாதீங்க. ட்ரஸ்டடான சேனல்ஸ் நம்புங்க, ட்ரஸ்டடான வீடியோஸ் நம்புங்க. ஆர்ஆர்பி வெப்சைட்டை நீங்களும் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருங்க ஓகேங்களா? அதுதான் அவங்க கிளியராக நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்கிறாங்க சரிங்களா? இந்த ஃபிஃப்த் பாயிண்ட்லேயே அதான் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு ரெஃபர் ஒன்லி டு த வெப்சைட்ஸ் டு ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் ஆர் ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ். ப்ளீஸ் டு நாட் கெட் மிஸ்லீட் பை எனி அன்அத்தன்டிகேட்டட் சோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ட்ரஸ்டட் வெப்சைட் ஆர்ஆர்பி நம்ம சென்னை வெப்சைட்டை அடிக்கடி செக் பண்ணுங்க. ட்ரஸ்டட் சேனல்ஸ் சரிங்களா? அதுமாதிரி சோசியல் மீடியாலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வாங்க சரிங்களா? நம்மளுமே நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்களுமே நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ரயில்வே ஜாப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும். அதில் நம்ம ஆர்பிஎஃப்க்கு மட்டுமே நான் அதிகமான வீடியோ போட்டிருப்பேன். அதாவது வேக்கன்சி எப்படி இது பண்ணுவாங்க, என்ன மாதிரி வந்து ஷார்ட் லிஸ்ட் மெத்தட் நடக்கும் சரிங்களா? மெடிக்கல் எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமே நான் துல்லியமாக கரெக்டாக போட்டிருப்பேன். வித்து கரெக்டான சோர்ஸோட போட்டிருப்பேன். நீங்களுமே நம்ம பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா? கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிஎஃப் சம்மந்தமான விஷயத்தை வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆர்பிஎஃப் மட்டும் இல்லை, பொதுவாக ஆர்ஆர்பி மற்ற கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான எல்லா கைட்லைன்ஸுமே நான் கொடுத்துட்ருக்கேன். ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயத்தை மட்டும் கரெக்டான விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்ப்பேன் சரிங்களா? நீங்கள் வந்து உங்கள் கான்ஃபிடென்ட்டை மட்டும் லூஸ் பண்ணாமல் கரெக்டாக ப்ரிப்பரேஷனில் இருங்க. அதே போல் உங்கள் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நீங்கள் ஃபிட்டாக வச்சுக்கங்க சரிங்களா? கண்டிப்பாக அப்டேட்லாம் வந்துட்டு இருக்கும். மெயினாக சிபிடிக்கு வந்து நல்லா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக வந்து அதை பாஸ் பண்ணணும் வெறியோட வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் தான் உங்கள் வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம்னு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா? எல்லா எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சரிங்களா? தேங்க்யூ.